இப்போ சைபர் கிரைம் என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்வி பல இருக்குல்ல. கம்ப்ளைண்ட் போகுது. பல கம்ப்ளைண்ட் போனாலும் இப்போ என்ன சின்னதாக ஒரு ஒரு கட்சி தலைவரையோ இல்லை எல்லா ஐடியும் டிமாண்ட் சிஎம் வந்து நம்ம ஒரு தவறுதலாக பேசிட்டாலோ உடனே கைது செய்யப்படுறாங்க, உடனே அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. நீங்க அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்? அதுதான் இல்லை, அதுதான் நான் கேள்வியாக முன்வைக்கிறேன். அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ட்விட்டு வந்து இப்போ பயன்படுத்துறாங்க, லட்சக்கணக்கான கமெண்ட்ஸை பயன்படுத்துறாங்க. அவங்கெல்லாம் என்ன கைது பண்ணியிருக்கணுமே, ஏன் பண்ணலை? அதெல்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. எதெல்லாம் இந்த சமூகத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவா மாறுதோ அது எல்லாத்து மேலேயும் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. தனிநபரான தாக்குதல் எல்லாத்தையுமே அவங்களால சமாளிக்க முடியல. இப்ப நீங்க என்ன ஆன்லைன்ல திட்டினீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களால ஹேண்டில் பண்ண சொல்றேன். இது சாதாரணமாக ஒருத்தவங்களை நான் தவறுதலாக பேசுகிறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறாங்களே காவல்துறை அப்படின்னா அதை தாவேக்க சார்ந்த எல்லாரையுமே கைது பண்ணியிருக்கணுமே. அப்படி நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் அப்படின்னா வந்து இந்த நான் சொல்கிறல 1-to-1க்கான தாக்குதலில் சைபர் கிரைமால் ஃபுல் ஃபோர்ஸில் எல்லாருமேலாம் கைது பண்ண முடியாது.